ஹலோ ஹாபிஸ். ரீசெண்டாக நம்ம ஒரு டைனி புக் பில்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இந்த டைனி புக்கோட கம்ப்ளீட் ப்ரோக்ராமிங் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் DJI-O4 லைட் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து 75mm டைனி புக்கோட ப்ரோக்ராமிங் மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு சினி புக் பில்ட் பண்ணாலும் இந்த டியூனிங் மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து O4 லைட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். அது நான் எப்படின்னு சொல்கிறேன். கீழே USB கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணால் நமக்கு லைட் ஏரியா ஆரம்பிச்சிருதா. நெக்ஸ்ட்டு DJI Assistant 2 இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். DJI Assistant 2 ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன் வரும். நம்மளோட VTX டிடெக்ட் ஆன உடனே வருதா DJI-O4 ஆண்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ம்வேர் அப்டேட் காட்டுதா. இதில் லேட்டஸ்ட் என்ன, லேட்டஸ்ட் வெர்ஷன் அஃபிஷியல், இதை வந்து நம்ம ஸ்டார்ட் அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஓகே, இப்போ நமக்கு அப்டேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம பேட்டரிஸை கனெக்ட் பண்ணணும். பேட்டரிஸை கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் டிவைஸ் அப்படின்னு காமிக்கும். இப்போது ஸ்டார்ட் ஆக்டிவேஷன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிற இமெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி DJI இமெயில் ஐடி இல்லைனா நீங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆக்டிவேட் சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து ஃபுல் ரேஞ்சை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது DJI ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அடுத்தது ELRSஐ ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா VTX வந்து ஹீட் ஆகிடனால பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு USB வந்து நான் மொபைல் சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பச்சை கலரில் லைட் இருக்குது பார்த்தீங்களா, பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ELRSோட LED. சரிங்களா, ஆன் போர்ட்லேயே நமக்கு ரிசீவர் இருக்குது. ஸோ அதோட LEDs இது. இப்போ நம்ம அதை வைஃபை மோடுக்கு போனதுக்கப்புறம் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து சிஸ்டமோட வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஸ்டமுக்கு வந்து நமக்கு நெட்டு கிடைக்காது. இன்டர்நெட் கனெக்ஷன் தான் நம்ம ELRS ஆப்பை வந்து அக்சஸ் பண்ண முடியும். நமக்கு இது ஃபெம்மர் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இல்லாட்டி வேறு மெத்தடில் நம்ம ஃப்ளாஷ் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சிஸ்டமோட வைஃபையை ரிசீவரோட வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைலில் சிஸ்டமோட USB கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு USB தெத்தரிங் காட்டுதா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல்லேருந்து நமக்கு இன்டர்நெட் PCக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகுதா அந்த க்ரீன் கலர் லைட்டு அங்கே பாருங்கள். ஸோ இப்போது இது வந்து வைஃபை மோடுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம சிஸ்டமில் ELRS RX காட்டுதா, இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ELRS ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் ELRS ஆப் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சர்ச் ரிசல்ட்டில் வரும். நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதோட மாடல் வந்துடும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகிடும். பார்த்தீங்களா, FlyWo 2.4 இதெல்லாம் இருக்கா. இது வந்து வைஃபை மோட் நான் வச்சுக்கிறேன். இங்கே வந்து ISM இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கும். உங்கள் டிரான்ஸ்மிட்டரில் என்ன பைண்டிங் ஃப்ரேஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே பைண்டிங் ஃப்ரேஸ் இதில் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பைண்ட் ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி பைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் பண்ணிடலாம். அந்த சார்ஜரை ரிமூவ் பண்ணிடுறேன். சிஸ்டமோட USB கேபிளை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பீட்டா ஃப்ளைட் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்களா, இங்கே மேலே காமிக்குதா பீட்டா ஃப்ளைட் STM32F405. ஃபஸ்ட்டு நம்ம ஃபெம்மர் வந்து இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட்டோ டேட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ளைட் கண்ட்ரோலோட நேம் வந்துடும். நம்ம வந்து FlyWo all-in-one யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து 19th March லேட்டஸ்ட் வெர்ஷன் அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் GPS எது வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மோஸ்ட்லி டிஃபால்ட்டாக வரது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோகால்ஸ், இந்த ரேடியோ ப்ரோட்டோகால் CRSF இருக்கணும். CRSF அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்மிட்டர் ப்ரோட்டோகால் வந்து ELRS. அதுக்கு வந்து நம்ம CRSF சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு மோடர் ப்ரோட்டோகால் DSHUT அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் DSHUT வச்சுக்கோங்க. இப்போது லோட் ஃபெம்வேர் ஆன்லைன். இப்போ நமக்கு ஃபெம்வேர் லோட் ஆகிடுச்சு. ஃபெம்வேர் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளாஷ் ஃபெம்வேர் கொடுத்துக்கோங்க. க்ரியேட் பேக்கப் கேட்கும். நீங்கள் இக்னோர் த ரிஸ்க் கொடுத்துட்டீங்கன்னா இதில் இருக்கிற பழைய ஃபெம்வேர் எரேஸ் ஆகி புதுசாக ரைட் ஆக ஆரம்பிச்சிடும். ELRS பற்றி கவலைப்பட தேவையில்லை. அது வந்து தனியாக சிப் இருக்குது. அதனால் அது தனி சிப்பில் இருக்கும். ELRS இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஆல்ரெடி ELRS ஃப்ளாஷ் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து அழியாது.
ஓகே, இப்போ வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணோன்னே வேலை செட்டப். ஃபஸ்ட் நம்ம ஃப்ளைட் கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஃப்ளைட் கண்ட்ரோலரை அதோட ஸ்ட்ரெயிட் டேரெக்ஷனில் நம்ம வச்சுருக்க மாட்டோம், பின்னாடி தள்ளி வச்சுருப்போம். ஏன்னா இந்த யூஎஸ்பி அக்சஸ் பண்ணுறதுக்காக டேரெக்ஷன் வந்து இந்த பக்கம் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம ட்ரோனோட டேரெக்ஷன் இது தான். ஃப்ளைவூ ஃப்ரேமில் இந்த ஃப்ளைட் கண்ட்ரோல் இன்ஸ்டால் பண்ணுறதுனால இந்த டேரெக்ஷன்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஃப்ளைவூவோட ஃபெம்பரை ஃப்ளாஷ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இதோட டேரெக்ஷன் ஃப்ரண்ட்டில் மாறிடும். அவங்களே அதை மாதிரி ரைட் பண்ணியிருப்பாங்க. வேறு ஃப்ரேமில் பண்ணிங்கன்னா வேறு பொசிஷனில் வச்சிங்கன்னா அது வந்து மாறாது. அது நீங்கள் என்ன ஃப்ரேமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு அதுக்கு தெரியாது. ஆனால் இந்த யூஎஸ்பி வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் தான் வரும். சரிங்களா, இதை வந்து இப்படி தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்போது அது வந்து இந்த ஃப்ரேமில் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அந்த ஃபெம்பரில் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஃப்ளைவோட ஃபெம்பர் நம்ம ஃப்ளாஷ் பண்ணோடனே பாருங்கள், நான் ஸ்ட்ரைட்டாக தூக்குறப்போ அங்கேயும் ஸ்ட்ரைட்டாக வருது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. சரிங்களா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து தப்பாக இருக்குது, வேறு ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலரில் வேறு ஒரு ஃப்ரேமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த யூஎஸ்பி அந்த ஃப்ரேமில் வந்து கீழே வரும், இல்லை சில ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா பாட்டமில் கொடுத்துருப்பாங்க, இப்படி திருப்பி நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஃப்ளைவூ மட்டும் இல்லை, எந்த ஒரு எஃப்சி நீங்கள் யூஸ் பண்ணாலும், ஃப்ளைட் கண்ட்ரோல் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த கான்ஃபிகரேஷன் டேப் வந்துக்கோங்க. இந்த இடத்துல 3வது இங்கே வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட் கைரோன் இருக்கா, இந்த டேரெக்ஷன் வந்து மாற்றுங்க. ஃபுல்லாக பின்னாடி திரும்பி இருந்ததுன்னா பார்த்தீங்களா, டிஃபால்ட் வந்து கிளாக் வைஸ் 180 இருக்குது. இது யூஸ்வலாக டிஃபால்ட் வந்து 0 தான் இருக்கும், இல்லை டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து கிளாக் வைஸ் 180 அப்படின்னு இருக்குது. நான் வந்து இதை டிஃபால்ட்டாக மாற்றுறேன், சேவ் அண்ட் ரீபூட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டில் தூக்குனா பின்னாடி தூக்குது பார்த்தீங்களா. அப்போது இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலோட டிஃபால்ட் பொசிஷன் வந்து பின்னாடி தான். பாருங்கள், நான் பின்னாடி தூக்குனா முன்னாடி தூக்குது, நான் ஃப்ரண்ட்டை தூக்குனா பேக் தூக்குது. அப்போ இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலோட டிஃபால்ட் பொசிஷன் பின்னாடி தான். அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால பின்னாடி தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த செட்டப்பில் அதை வந்து மாற்றிருக்காங்க. சரிங்களா, நம்ம ஃப்ளாஷ் பண்ணோம் இல்லையா, இப்போது ஃப்ளைவோட நேமை சூஸ் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணோம் இல்லையா, அதனால் அதை வந்து மாற்றிருக்காங்க. நான் வந்து அகைன் கிளாக் வைஸ் 180 வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், அகைன் நான் ஃப்ரண்ட்டில் தூக்குனா ஃப்ரண்ட்டில் தூக்குதா. ஸோ எல்லா ஆக்சிஸும் கரெக்டாக இருக்குது. ஓகே, சில ஃப்ளைட் கண்ட்ரோல் வந்து நேராக மாட்டிருப்பீங்க, ஆனால் ட்ரோன் வந்து பறக்கிறப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆகிடும். அந்த டைமில் கைரோ வந்து ஃப்ளிப் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த கிளாக் வைஸ் ஃப்ளிப்பு, கிளாக் வைஸ் 90 ஃப்ளிப் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பொசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது எந்த பொசிஷன் எந்த டிகிரி அப்படின்றத இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் வந்து மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அகைன் நான் செட்டப் போகிறேன். ட்ரோனை கரெக்டாக சர்ஃபேஸ் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி சாயாமல் ஸ்ட்ரைட்டாக ஃப்ரண்ட்டை நோக்கி வச்சுட்டு கேலிப்ரேட் ஆக்சிலரோமீட்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆக்சிலரோமீட்டர் கேலிப்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் 6 போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து VTX மட்டும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ரிசீவர் வந்து இன்டர்னலாக இருக்குது. VTX வந்து நம்ம ஒரு ப்ளக்கில் கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ளக்கில் கனெக்ட் பண்ண போர்ட் வந்து UART6ன்றதுனால கான்ஃபிகரேஷன் MSPயில் UART6 கொடுத்துக்கோங்க. பெரிஃபரல்ஸில் VTX MSP டிஸ்பிளே போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் UART1 தான் வந்து இந்த ஆன்போர்டில் இருக்கிற ரிசீவர் வந்து ஒர்க் ஆகும். அதனால் UART1 வந்து நம்ம சீரியல் RX நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ரீபூட் கொடுத்துருங்க. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க ரிசீவர் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் டிரான்ஸ்மிட்டரை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிட்டு USB கனெக்ட் பண்ணிங்கன்னா டெலிமெட்ரி கனெக்ட் ஆகிடும். டெலிமெட்ரி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ரிசீவர் டேப் இருக்குல்ல, இது போய்க்கோங்க. இங்கே வந்து ரிசீவர் சீரியல் UART இருக்கா, இதை நீங்கள் பண்ணிங்கன்னா SPI RX அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆன்போர்டில் இருக்கிற RXன்றதுனால ரிசீவர்ன்றதுனால. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் LRSன்னு இருக்கா, இதையும் நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்பிரஸ் LRS ரிசீவர் இதில் போட்டிருக்கோம். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் ரீபூட் கொடுங்க. இப்போது நீங்கள் த்ராட்டில் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா த்ராட்டில் வருதா, யா ரோலு பிச் எல்லாம் ஒர்க் ஆகுதா. ஓகே, ஸோ இப்போ வந்து ரிசீவர் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அகைன் கான்ஃபிகரேஷன் டேப் போய்க்கோங்க. இங்கே வந்து இது எல்லாத்தையுமே டிஃபால்ட்டை விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிராஃப்ட் நேம் எதுவும் வேணும்னா கிராஃப்ட் நேம் வச்சுக்கோங்க. நான் வந்து ஃப்ளைலென்ஸ், இந்த ட்ரோனோட மாடல் பேர் கம்பெனி கொடுத்துருக்கிறது ஃப்ளைலென்ஸ், இல்லை ஃப்ளைலென்ஸ் 75 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஆர்ம் ஆங்கிள் இது வந்து 180 டிகிரியில் வச்சுக்கிறேன். ஏன்னா
தலையில் இருந்தால் கூட ஆம் ஆகிடும். இல்லாட்டி நம்ம நேராக இருந்தால் மட்டும் தான் ஆம் ஆகும். இதை நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்படி சாய்ச்சி வச்சுலாம் ஆன் பண்ணிங்கன்னா ஆம் ஆகுது. அதனால் 180 டிகிரி வச்சுக்கோங்க. FPV கேமராவில் நீங்கள் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. அது எதுவும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஜிபிஎஸ்லாம் நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை. அதனால் இதெல்லாம் நான் அப்படியே விட்டுடுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் போர்டு அண்ட் சென்சார் அலைன்மெண்ட், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி மாற்றிட்டோம். அடுத்தது பீக்கன் டோன். இது வந்து நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம டிரான்ஸ்மிட்டர் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா மோட்டரில் பீப் வரும், அதோட செட்டிங்கு. RX லாஸ்ட் அப்படின்றது ட்ரோன் எங்கேயாவது விழுந்துச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற டிரான்ஸ்மிட்டர் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடணும். அப்படி சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோட்டர்லேருந்து பீப் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த RX லாஸ்ட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. குட்டி ட்ரோனில் நீங்கள் ஏதாவது புல்லில் விழுந்தால் கூட உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி இதில் சவுண்டும் பெருசாக லவுடாலாம் கேட்காத. நீங்கள் அப்படி வேணும்னா பீப்பர் நீங்கள் உள்ள செட் பண்ணிக்கலாம். பீப்பர் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பீப்பர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை மோட்டர்லேயே உங்களுக்கு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வரதுக்கு நீங்கள் RX லாஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே RX செட் அப்படின்றது நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் வந்து சுவிச் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு சுவிட்சை போட்டிங்க அப்படின்னா மோட்டர்லேருந்து பீப் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து RX செட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் ரீபூட் கொடுத்துருங்க. அடுத்தது பவர் அண்ட் பேட்ரி, இது வந்து டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஃபெயில் சேஃப் நம்ம அதை வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணலை, அதனால் ஃபெயில் சேஃப் ஆகாது. ஃபெயில் சேஃப் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாலோ இல்லை வீடியோ டிரான்ஸ்மிஷன் எதுவும் உங்களுக்கு கட் ஆகிட்டாலோ டிரான்ஸ்மிட்டரில் சுவிட்சை போட்டிங்க அப்படின்னா ட்ரோன் வந்து தன்னால் உங்கள் பக்கத்தில் வந்து லேண்ட் ஆகிடும். அதுதான் ஃபெயில் சேஃபு, கீழே விழாது. ஸோ அந்த ஃபெயில் சேஃப் ஆக்டிவேட் பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பாக ஜிபிஎஸ் தேவை. நம்ம ஜிபிஎஸ் எதுவுமே இதில் இன்ஸ்டால் பண்ணலை, அதனால் ஃபெயில் சேஃப் நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ அந்த டேப் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் குட்டி சைஸ் நேனோ ஜிபிஎஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் தாராளமாக ஃபெயில் சேஃப் உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். நான் ஜிபிஎஸ் ரெஸ்க்யூ பற்றி தனியாக ஒரு வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ரீசெட்ஸு, இதை கூட நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ப்ரீசெட்ஸ் அப்படின்னா நீங்கள் சில செட்டிங்ஸை வந்து இங்கே ப்ரீசெட்டை சூஸ் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். நமக்கு இதில் பெருசாக எதுவும் அந்த மாதிரி தேவையில்லை, அதனால் நான் அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பிட் டியூனிங். பிட் டியூனிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டேப் வந்து அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ரேட் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் இருக்கா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து 670 டிகிரி அப்படின்ட்டு இருக்குது. நான் செனியூப் கான்ஃபிகரேஷன் வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டிரான்ஸ்மிட்டரில் இது ரோல், இந்த ரோல் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி பிடிச்சிட்டு ஒரு செகண்டில் இப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் ட்ரோன் வந்து 670 டிகிரி ரொட்டேட் ஆகும். சரிங்களா, 670 டிகிரின்றது ஆல்மோஸ்ட் 2 ரொட்டேஷன் அடிக்கும் ஜஸ்ட் ஒரு செகண்ட் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா. சரிங்களா, இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்கள் ஸ்டிக் இன்புட்டில் நீங்கள் எவ்வளோ இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ட்ரோன் வந்து ஆங்கிளை மாற்றும். இப்போ 670ன்றது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். உங்களுக்கு அந்த அக்ரெஷன் தேவையில்லைன்னா நீங்கள் இந்த 670ன்றதை கம்மி பண்ணிக்கலாம். இது எப்படி கம்மி பண்ணுறதுன்னா இந்த ஜஸ்ட் இந்த 670 இருக்கா, இதை வந்து ஒரு 360 ஒரு செகண்டு நீங்கள் ஸ்டிக்கை கொண்டு போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ரோல் அடிக்கும். எப்போதுமே நம்ம ஸ்டிக் இப்படி கொண்டு போக போகிறதில்ல. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டிக் இருக்குல்ல, இதோட மிடில் இப்படி கொண்டு வாங்க. இது ஃபுல்லாக கொண்டு போனீங்கன்னா தான் ஃபுல் ரோல் அடிக்கும். லைட்டாக கொண்டு போனீங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக தான் டில்ட் ஆகும். இதுவே நீங்கள் 670 அந்த மாதிரி வச்சிங்கன்னா லைட்டாக பண்ணாலே ரொம்ப இந்த அளவுக்கு போய்டும். உங்களுக்கு ஸ்டிக் ஆல்மோஸ்ட் குவார்ட்டர் கொண்டு வந்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்னால் இது வந்து ஒரு ஃபுல்னு வச்சுக்கோங்க, இது ஆஃப், இது குவார்ட்டர், இந்த லென்த்தில். ஸோ அதில் குவார்ட்டருக்கு கொண்டு வந்துட்டிங்கனாலே ஒரு இப்படி ஃபுல்லாக சாஞ்சிடும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஓடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நியூவாக நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா அதை வந்து மட்டும் இந்த ரோல் பிச் இருக்குல்ல, இது மூணையுமே நீங்கள் 360 இதில் வந்து வச்சுக்கலாம். எக்ஸ்போ அப்படின்றது நீங்கள் இதே ஸ்டிக் இப்படி கொண்டு வரீங்கன்னா ட்ரோன் வந்து டக்குன்னு திரும்பாது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதாவது அந்த ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஆனால் நீங்கள் இப்படி ஃபுல்லாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஃபுல் ரோல் அடிக்கும். ஆனால் எக்ஸ்போ நீங்கள் ஜாஸ்தி வைக்க அந்த ஃபுல் ரோல் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்களா, ஃபுல் ரோல் அடிச்சிடும், ஆனால் டைம் ஆகும். ஸோ சினிமேட்டிக்காக நீங்கள் ஃப்ளை பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்பீடாக போக வேணாம், ரொம்ப ஸ்மூத் கண்ட்ரோல்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்போவும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்போ செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 0.50 வைக்கலாம். இந்த ஆர்க் வந்து கம்மியாகுது பார்த்தீங்களா, நான் அப்படி செட் பண்ணுறேன், கம்மியாகுது பாருங்கள். ஸ்லோவாக நீங்கள் ஸ்டிக் இப்படி கொண்டு வரப்போ அந்த ஆங்கிளுக்கு ஸ்லோவாக போகும். சரிங்களா, டக்குன்னு போகாது அந்த ஆங்கிளுக்கு, ஆனால் போகும், ஆனால் ஸ்லோவாக போகும். இதுவே நீங்கள் எக்ஸ்போ வைக்கல அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும். சில பேருக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் வேணும், எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரிசைஸாக இருக்கணும்னா நீங்கள் எக்ஸ்போ வைக்காதீங்க. டிகிரியை மட்டும் நீங்கள் கம்மி வச்சுக்கோங்க. அதில் யாவை மட்டும் எக்ஸ்போ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. யா வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் இந்த டேனிங் இருக்குல்ல, இதுதான் யா. இந்த ஃப்ரண்ட் டேன் ஆகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சில நீங்கள் டேர்ன் பண்ணுறதுலாம் அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டேர்ன் யாவை வந்து நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணாதீங்க. அது மட்டும் கொஞ்சம் குயிக் ரெஸ்பான்ஸில் வச்சுக்கோங்க. ஒரு 20 வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த ஆர்க்லாம் கம்மியாகுது பார்த்தீங்களா, இதுதான் மேட்ரு. நெக்ஸ்ட் வந்து ரிசீவர் டேப் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்தது மோட்ஸ் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோடனே
இங்கே வந்து மோட்டார்ஸை சுற்ற ஆரம்பிக்கும். ஆர்மிங் சுவிட்சு ஆன் பண்ணிங்கன்னா மோட்டர் சுற்ற ஆரம்பிக்கும். த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகும். இது வந்து நிறைய எஃப்இ பைலட்ஸுக்கு தெரியும், புதுசாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் வைக்கணும், ப்ளஸ் ஆங்கிள் ஆக்ரோ மாற்றுறதுக்கு ஒரு சுவிட்ச் வச்சுக்கலாம். இது வந்து இந்த லாஸ்ட் சுவிட்ச் வச்சுக்கலாம். இல்லை இது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஆன் ஆஃப் ஆர்மிங் டிசாமுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஆங்கிள் ஆக்ரோக்கு இந்த சுவிட்ச் வைக்கிறேன், சரிங்களா? ஸோ அதை எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னா, ஆர்ம் ஃபஸ்ட் இருக்கா ஆட் ரேஞ்சு கொடுத்துக்கோங்க. இங்கே ஆட்டோ இருக்கா, ஆட்டோவில் இருக்கிறப்போ நீங்கள் இந்த பட்டன் கிளிக் பண்ணால் ஆக்ஸ் 5 வருதா? ஸோ ஆக்ஸ் 5 வந்து நமக்கு ஆர்முக்கு செட் பண்ணியாச்சு. இந்த ஒரு கர்சர் இந்த லாஸ்ட்டில் போதா, அது எங்கே இருக்கோ இந்த ஸ்லைடில் கொண்டு வந்து அதில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்லைடுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஆம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆங்கிள் ஆக்ரோ, இது ஆட் ரேஞ்சு கொடுத்துக்கோங்க. நமக்கு இந்த சுவிட்ச் வந்து நான் லாஸ்ட் சுவிட்ச் 2 எப்போதுமே இந்த ஃப்ளைட் மூடுக்கு ஆங்கிள் ஆக்ரோ மட்டும் தான், 2 ஃப்ளைட் மூடு தான், அதனால் இந்த 2 சுவிட்ச் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆக்ஸ் 4. ஸோ அந்த கர்சர் இருக்கிறதுல நான் அந்த ஸ்லைடை வச்சுட்டு சேவ் கொடுத்துட்றேன். இன்னொன்று வந்து ட்ரோன் எப்போது நமக்கு தலைகளை விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் எடுக்க முடியாத சமயத்தில் ஜஸ்ட்டு ட்ரோனை வந்து ஃப்ளிப் பண்ணி நேராக்கிக்கலாம். அதுக்கு வந்து ஃப்ளிப் ஓவர் ஆஃப்டர் கிராஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும், இல்லை டர்ட்டில் மூட் அப்படின்னு இருக்கும். இந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஓவர் ஆஃப்டர் கிராஷ். இது வந்து ஆட் ரேஞ்சு கொடுத்து இந்த சுவிட்சில் மிடில், இது வந்து 3-வே சுவிட்சு, 3 பொசிஷன் சுவிட்சு. இது வந்து ஜஸ்ட் மிடில் இருக்கப்போ டர்ட்டில் மூடை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கிறேன். அதையும் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம ஒரு சுவிட்சை ஆன் பண்ணால் பீப் அடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து பீப்பர் எங்கே இருக்கு, பீப்பர் ஆட் ரேஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்த 3-வே பொசிஷன் சுவிட்சிலே லாஸ்ட்டாக வந்தால் பீப் அடிக்கிற மாதிரி, சென்டராக வந்து ஃப்ளிப்பு சுவிட்சு, லாஸ்ட்டு பீப் சுவிட்சு, இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். அது முடிஞ்சது. அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. அடுத்தது இம்பார்ட்டண்டானது மோட்டார்ஸ். ஸோ மோட்டார்ஸ் வந்து பொசிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்க்கணும், ப்ளஸ் மோட்டார்ஸ் ரொட்டேஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு வந்து நான் பேட்ரிஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப குயிக்காக பண்ணுங்க, இல்லை O4 வந்து ஹீட் ஆகிடும். ஆர்டர் நான் வந்து சொல்லிடுறேன். பீட்டாஃபைட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மோட்டர் இது தான், செகண்ட் மோட்டர், தேர்ட் மோட்டர், ஃபோர்த் மோட்டர், சரிங்களா? ட்ரோன் வந்து இந்த டேரெக்ஷனில் இருக்கப்போ ஃபஸ்ட் மோட்டர், செகண்ட் மோட்டர், தேர்ட் மோட்டர், ஃபோர்த் மோட்டர், சரிங்களா? நான் வந்து உங்கள் ரொட்டேஷன் காமிக்கிறதுக்காக திருப்பி வைக்கிறேன். இப்போ வந்து நமக்கு இதுதான் ஃபஸ்ட் மோட்டர் திருப்பி இருக்கிறதுனால மோட்டர் டேரெக்ஷன் ரிவர்ஸ், நான் வந்து ரிவர்ஸில் வைப்பேன். ஸோ இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக பண்ணுறோம். அவர் வந்து ரிவர்ஸில் வைக்க மாட்டார், அதனால் நான் இப்படியே விட்டுடுறேன். ரீஆர்டர் மோட்டர் கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிஷர்ட் 600 இதெல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் ஆன் பண்ண தேவையில்லை. ரீஆர்டர் மோட்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க். ஸ்டார்ட். இது வந்து 2 கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால லைட்டாக ஷேக் ஆகுது. இந்த மோட்ரு ஃபுல்லாக ரொட்டேட் ஆகலை, ஆனால் இந்த மோட்ரு தான் ஷேக் ஆகுது. இதோ ஏன்னா இதோ ஷேக் ஆகுது பார்த்தீங்களா? இது வந்து நம்ம செக் பண்ணுறதுனால ரொம்ப மைன்யூட் ரொட்டேஷனில் தான் சுற்றும். இது ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது. இது இந்த மோட்டர், இது வந்து நமக்கு செகண்ட் மோட்டர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது உதறுது, இதோ சுற்றுது பாருங்கள் லைட்டாக, இதோ சுற்றுதா? இது வந்து ஃபஸ்ட் மோட்டர், ஃபஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றுது. இது வந்து ஃபோர்த் மோட்டர் நமக்கு. ஸோ ஃபோர்த் மோட்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது தேர்டு, இது தேர்ட் மோட்டர் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். நமக்கு VTX வேறு பயங்கரமாக ஹீட் ஆகிடுச்சு. ஓகே, என்ன ப்ரோ சுற்றவே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. நாங்கள் பாருங்கள் ஒரு தடவை செக் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க்குன்னு இருக்க அந்த பக்கம் இதுக்கு நான் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் மோட்டர் சுற்றுறேன்னா இது மோட்டர் கரெக்டாக சுற்றுதா? அதாவது இப்படி, ஓகேங்களா? சுற்றுது பாருங்கள், சுற்றுதா? செகண்டு, தேர்டு, அடுத்தது ஃபோர்த்து, 4மே சுற்றுது. அடுத்தது மோட்டர் டைரக்ஷன் நம்ம மாற்றணும். விசார்ட் கொடுத்துக்கோங்க. அப்பா இது வந்து கொஞ்சம் சுற்றுது ஸ்பீடாக. ப்ராப்ஸ் இன், சரிங்களா? இந்த டைரக்ஷன் ப்ராப்ஸ் ஆஃப் நான் வந்து டிஸ்பிளேயில் காட்டுறேன். மேலே வந்து மோட்டர் டைரக்ஷன் ரிவர்ஸ்ன்னு இருக்க, நம்ம வந்து ரிவர்ஸ்டு ஆன் பண்ணல. ஆன் பண்ணால் ப்ராப்ஸ் ஆஃப். இது வந்து ப்ராப்ஸ் இன்.
ஜெனரலாக வந்து ப்ராப்ஸ் இன் வச்சுருப்பாங்க. இந்த மோட்டர் வந்து கிளாக் வைஸில் சுற்றணும். செகண்ட் மோட்டர் கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றணும். தேர்டு மோட்டர் கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றணும். ஃபோர்த் மோட்டர் கிளாக் வைஸில் சுற்றணும். சரிங்களா? இதுதான் ப்ராப்ஸ் இன். கேமரா எங்கே இருக்கோ அதை நோக்கி இந்த 2 மோட்டர் ரொட்டேட், அதாவது ப்ராப்ஸ் இன் இந்த டேரக்ஷனில் சுற்றுச்சு அப்படின்னா இது கிளாக் வைஸ், இது கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா ப்ராப்ஸ் இன். சரிங்களா? நான் அதை வந்து ப்ராப்ஸ் இன் வச்சுக்கிறேன். ப்ராப்ஸ் இன்னு வச்சா இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றணும். கரெக்டாக தான் சுற்றுது. இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ், அதாவது கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றணும். ஆனால் மாற்றி சுற்றுது. ஸோ இது செகண்ட் மோட்டார். நான் ஜஸ்ட்டு 2 கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து தன்னாலே மாற்றி சுற்ற ஆரம்பிக்கும். ஒரு செகண்ட் நிற்கும், அது பாருங்கள். 2 கிளிக் பண்ணுறேன்னா மாறி சுற்றுதா இது. நெக்ஸ்ட்டு தேர்டு மோட்டார். இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் சுற்றணும், ஆனால் அது வந்து கிளாக் வைஸில் சுற்றுது. அதையும் நான் வந்து மாற்றிக்கிறேன். நின்றுட்டு திருப்பி ரொட்டேஷன் கரெக்டாக வருதா. ஃபோர்த்து கிட்டே நீங்கள் கை வச்சு பார்த்தா சென்ஸ் ஆகுது, அவ்வளோதான். ஃபோர்த்து வந்து கரெக்டாக தான் சுற்றுது. அது வந்து கிளாக் வைஸு, இது வந்து கிளாக் வைஸில் தான் சுற்றுது. ஸோ ஃபோர்த்து ஓகே. தேர்டும் கரெக்டாக சுற்றுது. ஃபஸ்ட்டு கரெக்டாக சுற்றுது. செகண்ட் கரெக்டாக சுற்றுது. ஸோ எல்லா மோட்டருமே வந்து நமக்கு ப்ராப்பராக சுற்றுது. ஸோ இப்போ வந்து நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து மோட்டார் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஓஎஸ்டி லாஸ்ட்டாக சொல்கிறேன். விடிஎக்ஸ், இது வந்து அனலாக் விடிஎக்ஸ் வச்சுருந்தா தான் நீங்கள் இதை வந்து கை வைக்கணும். இதுவும் தேவையில்லை. எல்இடி ஸ்ட்ரிப் நம்ம இதில் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை, அதனால் எல்இடி ஸ்ட்ரிப்பும் தேவையில்லை. சென்சார்ஸும் நம்ம இதில் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணலை. மீதி இருக்கிற செட்டப் எதுவுமே நமக்கு இப்போதைக்கு தேவை இருக்காது. இதில் வந்து ஆன்போர்டில் நமக்கு மெமரி இருக்குது. ஸோ ஆன்போர்ட் மெமரி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி ஃப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது எப்படிலாம் ஃப்ளை ஆச்சு, எதுவும் வைப்ரேஷன் இருக்கா, மோட்டர் எதுவும் சரியாக சுற்றலையான்ற மாதிரி போஸ்ட் ஃப்ளைங் அப்புறம் நீங்கள் அந்த டேட்டாவை எடுத்து பார்த்துக்கலாம். அதை வந்து நீங்கள் பிளாக் பாக்ஸில் அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. லாஸ்ட்டாக ஓஎஸ்டி. இதில் வந்து டிஜிட்டல் வீடியோ ட்ரான்ஸ்ஃபர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதனால் ஓஎஸ்டி வந்து ஹெச்டியில் வச்சுக்கிறேன். இதில் வந்து பேராமீட்டர் இருக்குது, அதனால் நமக்கு ஆல்டிடியூட் காட்டும். ஸோ காட்டுமான்னு பார்க்கலாம். ஆல்டிடியூடை தூக்கி நான் மேலே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆல்டிடியூடு, அடுத்தது பேட்ரி, ஆவரேஜ் செல் வோல்டேஜ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு செல்லில் எவ்வளோ வோல்டேஜ்ன்றதை நம்ம பார்த்து தான் நம்ம லேண்ட் பண்ணுறதை முடிவு பண்ணணும். ஸோ 3.5க்கு கீழே கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லேண்ட் பண்ணணும். அது வந்து ஈஸியாக நம்ம கண்ணில் படுறதுக்காக நான் சென்டராக கீழே வச்சுக்கிறேன். நான் எப்போதுமே இந்த பொசிஷனில் தான் வைப்பேன். அதே மாதிரி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ அங்கே வந்து வச்சுக்கோங்க. இது பேட்ரி கரண்ட் ட்ரா, எவ்வளோ ஆம்ஸ் வந்து நம்ம கரண்ட் ட்ரா ஆகுது நம்ம பார்க்கலாம். அது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டடி பர்பஸ்னு வச்சுக்கோங்களேன். அதை தூக்கி நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஏன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா டிஜேயோட ஓஎஸ்டிலாம் இங்கே வரும், அதனால் அதை நம்ம அங்கே வச்சுக்கலாம். அடுத்தது பேட்ரி எஃபிஷியன்சி, பேட்ரி யூசேஜ் தேவையில்ல, பேட்ரி ஃபுல் பேட்ரி வோல்டேஜ், அதை வந்து நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து காம்பஸ் பார், இது எல்லாமே எதுவுமே நம்ம தேவையில்லை. ஜிபிஎஸ்ஸு, மேக்னோமீட்டர் எதுவுமே இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணலை, அதனால் எதுவும் தேவையில்லை. கிராஃப்ட் நேம், ஃப்ளை லென்ஸ் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அது வேணால் வச்சுக்கலாம். ஃப்ளை லென்ஸ் 75 இது தூக்கி நான் அப்படி மேலே வச்சுக்கிறேன். அடுத்தது ஆர்மில் இருக்கா டிசாமில் இருக்கான்னு பார்க்குறது. ஸோ டிசாம் இது வந்து இங்கே மேலே வச்சிடும். இது எப்போ இந்த நடுவில் இருக்கிறது வந்து எப்போதுமே தெரியாது. ஜஸ்ட் டிசாம் பண்ணிட்டோன்னா இது வந்து தெரியும். கீழே லோ வோல்டேஜ்னு காட்டுறது வார்னிங்ஸ், என்னென்ன வார்னிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து காட்டும். சரிங்களா? இது வந்து எப்போதும் தெரியாது, மறைஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஃப்ளை மோடு, இது வந்து ஆக்ரோவில் இருக்க ஆங்கிளில் இருக்கான்னு நம்ம பார்க்குறது. தூக்கி நான் அப்படி வச்சிடுறேன். ஓகே. அடுத்தது ஜிபிஎஸ்ஸு, ஹோம் டைரக்ஷன், லிங்க் குவாலிட்டி. இது வந்து நம்ம ரொம்ப லாங் ரேஞ்ச் போகிறதில்ல, அதனால் நம்ம டிரான்ஸ்மிட்டருக்கும் ட்ரோனுக்கும் என்ன அந்த லிங்க் இருக்குல்ல, ஏஎல்ஆர்எஸ் ரிசீவர் வச்சுருக்கோம் இல்லையா, அதற்கு இருக்கிற சிக்னல் ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்க போகுது. உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே அதுதான் ஆர்எஸ்எஸ் வேல்யூ, இது எல்லாமே அந்த ஏஎல்ஆர்எஸ் ரிலேட்டட் தான். த்ராட்டில் பொசிஷன், இது வந்து நான் எப்போதுமே வச்சுப்பேன். நம்ம எந்த த்ராட்டில் பொசிஷனில் ஃப்ளை ஆகிட்ருக்கோன்னு பார்க்குறதுக்கு. சரிங்களா? இது யூஸ்வலாக நான் இங்கே வைப்பேன். நெக்ஸ்ட்டு டைமர் 1, டைமர் 2 இருக்குது. டைமர் 1ன்றது எவ்வளோ நேரம் நம்ம பேட்ரி கனெக்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்றதை காட்டும். டைமர் 2ன்றது எவ்வளோ நேரம் ஃப்ளை ஆகிட்டுருக்குன்றதை காட்டும். ஆன் பண்ணி நம்ம டேக் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து லேண்ட் ஆகிற வரைக்கும் அந்த டைம் ஓடிட்டுருக்கோம். அது டைமர் 2. அந்த டைமர் 2 மட்டும் நான் வச்சுக்கிறேன். இது வந்து நான் கீழே வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம அடிக்கடி நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சென்டராக இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு
அவ்வளோதான் கைஸ். இந்த ட்ரோனுக்கு இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படும், வேறு எதுவுமே பெருசாக தேவைப்படாது. அதனால் இந்த ஓஎஸ்டி மட்டும் வச்சு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட ப்ரோக்ராமிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொப்பலர்ஸை எப்படி போடணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பேக்கில் வந்து 8 ப்ரொப்பலர் வரும். யூஎஸ்பி டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாமா? நம்ம வந்து ப்ராப்ஸ் இன் வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ரொப்பலர் வந்து இந்த மோட்டர் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு மோட்டர் 1லேருந்து அனுப்புமா, இது வந்து இந்த டைரெக்ஷனில் சுற்றும். ஸோ ப்ரொப்பலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த ப்ரொப்பலரோட பிராண்டு பிரிண்ட் ஆகிருக்கும்ல, ஜெம் ஃபேன். இதில் வந்து ஜெம் ஃபேன் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த பிரிண்ட் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் மேடாக இருக்குதா, அந்த மேடு தான் உங்களுக்கு இதுலேருந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லீடிங் எட்ஜ். பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் மொட்டையாக இருக்கும். இந்த மொட்டையாக இருக்கிற இடம் வந்து லீடிங் எட்ஜ். ப்ரொப்பலரில் ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லீடிங் எட்ஜ். ஸோ இந்த லீடிங் எட்ஜ் தான் நமக்கு ப்ரொப்பலர் எந்த டேரெக்ஷனில் சுற்றுதோ அந்த இடத்துக்கு லீட் ஆகணும், அந்த டேரெக்ஷனுக்கு லீட் ஆகணும், அதுதான் லீடிங் எட்ஜ். ஸோ இந்த ப்ரொப்பலர் இந்த டேரெக்ஷன் தான் சுற்றணும். ஸோ லீடிங் எட்ஜ் எங்கே இருக்கோ அந்த டேரெக்ஷனாக அந்த ப்ரொப்பலர் வந்து சுற்றணும். ஸோ இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் ப்ரொப்பலர். இது வந்து நம்ம இது கவுண்டர் கிளாக் வைஸ் மோட்ரு, சரிங்களா? இது வந்து நம்ம இங்கே போடணும், இப்படி தான், சரிங்களா? இப்படி தான் போடணும். ஆனால் ட்ரோன் வந்து இப்படி பறக்கும். நமக்கு லீடிங் எட்ஜ் தான் ஃப்ரண்ட்டில் வரணும், பிரிண்ட் ஆகிருக்கிறது நமக்கு மேலே பார்த்து இருக்கணும். அப்போ நம்ம ப்ரொப்பலர் வந்து இப்படி தான் போடுவோம், சரிங்களா? ஸோ நான் அப்படி திருப்புறப்போ லீடிங் எட்ஜ் இங்கே வந்துருச்சு. ஸோ இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த மோட்ரு வந்து கிளாக் வைஸ் மோட்டர், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து இப்படி இருக்கிறப்போ நமக்கு இது கரெக்டான ப்ரொப்பலரு. ஆனால் நமக்கு டேர்ன் ஆனதுனால கீழே வந்துடுது, ப்ரொப்பலர் வந்து நம்ம தலையில் ஆகிடுது. அதனால் இதுதான் நமக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்கிற ப்ரொப்பலர் தான் கரெக்டான ப்ரொப்பலர், சரிங்களா? ஸோ அதை வந்து மாட்டிக்கணும். இப்படி பார்க்குறப்போ ப்ரொப்பலர் வந்து தலைகீழ இருக்கணும். தலைகீழ தான் இருந்தால் தான் நம்ம நேராக நிமித்தும் போது அது வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும். இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸ் மோட்டரு. இதுக்கு வந்து நான் கவுண்டர் கிளாக் வைஸ் ப்ரொப்பலர் போட்டுக்கிறேன். தேர்டு மோட்டர் வந்து தேர்டு மோட்டரும் கவுண்டர் கிளாக் வைஸ். இது என்ன, இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் ப்ரொப்பலரு. ஓகே, லாஸ்ட்டாக ஃபோர்த் வந்து கிளாக் வைஸ் மோட்டர். ஸோ அதுக்கு வந்து கிளாக் வைஸ் ப்ரொப்பலர் போட்டுடலாம். ப்ரொப்பலருக்கு நடுவில் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1.5 mm ஹோல். அந்த ஹோலோட டயா வந்து 1.5 mm. மோட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 mm ஷாஃப்ட் இருக்கிற மோட்டர்ஸும் இருக்குது, 1.5 mm ஷாஃப்ட் இருக்கிற மோட்டர்ஸும் இருக்குது. நம்ம வாங்கியிருக்க மோட்டர் வந்து 1.5 mm ஷாஃப்ட் இருக்குது. அதனால் 1.5 mm ஹோல்ஸ் இருக்கிற ப்ரொப்பலர் நான் வாங்கியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து வாங்கணும். அது வந்து உங்களுக்கு ப்ரொப்பலர்லேயே போட்டிருப்பாங்க 40 mm 1.5 mm ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களா, அது வந்து ஹோலோட டயா, சரிங்களா? ஓகே, அடுத்தது 750 mAhன்னு போட்டிருக்கிற பேட்ரி மவுண்ட் நான் எடுத்துக்கிறேன். மேலே குட்டியாக அந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்களே, இந்த பிரிண்ட்டுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்கும். இதை தூக்கி இந்த கேப்பில் விட்டுட்டு அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துச்சா. அடுத்தது பேட்ரி கொஞ்சம் டைட்டாக தான் போகும், ஏன்னா பறக்கிறப்ப பிடிங்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு. ஓகே, பண்ணுறேன்னா பிடுங்க வாய்ப்பு இல்லை கைஸ். நெக்ஸ்ட்டு ஆமாம், இதை பார்க்கலாமா? சுவிட்சது இங்கே ஆமாயிடுச்சு. ஓகே, கையிலேருந்து ஷேக் பண்ணுறப்ப மோட்டருக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு குறைச்சி கூட்டுது. ஓகே, பக்கா நீட்டாக டேக் ஆஃப் பண்ணி பார்க்கலாமா?
ஓகே கைஸ், ப்ரோக்ராமிங் இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளையிங் தான். ரெகுலராக நம்ம ஃப்ளை பண்ணுற பிளேஸ் இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமான பிளேஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா குட்டி சைஸ் ட்ரோன் தான், அதனால் நம்ம இதை வந்து எங்கேனாலும் ஓட்டிக்கலாம். ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன நீங்கள் ரீச் பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு டைனோ பில்ட் பண்ணணுன்னா கூட இன்ஸ்டாகிராமில் எனக்கு பிங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு பில்ட் பண்ணித்தரேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் ஃப்ளையிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.